இரண்டாவது, யோகாவின் மூலமாக என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், அப்ப மனசு ஒருநிலைப்படுகிறது. அப்ப மனசு ஒருநிலைப்படுகிறது. தொழுகையில் அப்படித்தான். தொழுகையில தக்பீர் கட்டி நாம என்ன நினைக்கிறோம்? தொழுகையில அல்லாஹ்வை நினைக்கிறோம். எங்கே பார்க்கிறோம்? தொழுகையில மேல பார்க்க கூடாது, கீழே எந்த இடத்தில் அல்லாஹ்வை சஜிதா செய்கிறோமோ அந்த இடத்தை நாம் முகத்தினுடைய பார்வையை நோக்குகிறோம். ஒருமுக பார்வை, ஒருமுக நிலை. அப்ப மனசை ஒருமுகப்படுத்துவது எதில் இருக்குது? தொழுகையில் இருக்கிறது. அதான் சொன்னேன், தொழுகையில 17 நிலைகள் இருக்கிறது. அந்த 17 நிலைகளிலும் நாம் எங்கே பார்க்க வேண்டும்? சஜ்தா செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்க்க வேண்டும். அப்ப மனசை ஒருமுகப்படுத்துறது. அப்ப ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் எதில் இருக்கிறது? தொழுகையில் இருக்கிறது. அப்ப யோகாவை விட நமது மனசை கட்டுப்படுத்துவது, ஒருமுகப்படுத்துவது எதிலே அதிகமாக இருக்கிறது? தொழுகையில் இருக்கிறது. மூன்றாவது